கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணை நாடு கடத்த உத்தரவு. கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணொருவரை நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 45 வயதான சரசரா என்ற பெண்மணியை நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கனடிய குடிவரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் அமைப்புகள் தொடர்புடைய உதவிக்குழுவின் முன்னாள் ஊழியரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ஹமாஸுடன் தொடர்புடைய நிவாரண குழுவில் பணிபுரிந்த பலஸ்தீனிய பெண்ணை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை வங்களாவடி பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான அரச பேருந்து. அம்பாறை வங்களாவடி பிரதான வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த அரச பேருந்து பயணிகளுடன் அம்பாறை நோக்கி செல்லும்போது நேரெதிரே மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை மீறி பேருந்துடன் மோதும் நிலையில் வந்துள்ளது. இதன்போது விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பேருந்தின் சாரதி சுதாகரித்து பேருந்தை நிறுத்த முற்பட்ட வேளை வீதியிலிருந்து விலகி அருகில் இருந்த நீர்வாய்க்காலுக்குள் சரிந்து பேருந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர் மற்றும் பேருந்து நடத்துனர் ஆகியோர் காயமடைந்த நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் அறிக்கை உண்மைக்கு புறம்பானது. இந்தியா பதிலடி. சர்வதேச மத சுதந்திரம் குறித்த அமெரிக்க அரசின் அறிக்கை ஒரு சார்பானது என்பதால் இந்தியா அதனை நிராகரித்துள்ளது என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச மத சுதந்திரம் 2023 பற்றிய அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கை ஒரு சார்பானது என்பதால் அதனை இந்தியா நிராகரித்துள்ளது. இந்தியாவின் சமூக அமைப்பை பற்றிய புரிதல் இல்லாமல் வாக்கு வங்கி அடிப்படையிலான கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கண்ணோட்டம் கொண்டதாக அந்த அறிக்கை உள்ளது. குற்றச்சாட்டுகள், தவறான விளக்கங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மைகளின் பயன்பாடு, ஒரு சார்பான ஆதாரங்களை நம்புதல் மற்றும் சிக்கல்களின் ஒருதலைப்பட்சமான முன்கணிப்பு ஆகியவற்றின் கலவையாக இந்த அறிக்கை உள்ளது. இந்தியாவின் அரசியலமைப்பு விதிகள் குறித்தும் முறையாக இயற்றப்பட்ட இந்திய சட்டங்கள் குறித்தும் இந்த அறிக்கையின் சித்தரிப்பு விடுகிறது. முன்கூட்டியே முடிவு செய்துவிட்ட ஒரு புனைவை முன்னெடுப்பதற்கு ஏற்ப சம்பவங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். அமெரிக்க அதிபர் தேர்தல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடவுள்ள அதிபர் பைடனுக்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்செலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அதிபர் பைடனின் வயது மூப்பு மற்றும் அவரின் தளர்வு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் அதிபர் பைடனுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தில் கூட பைடன் தடுமாற்றத்துடன் காணப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோ பைடனின் இந்த தடுமாற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்சேல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று. அமெரிக்காவின் பல பகுதிகளில் புதிய COVID-19 தொற்று பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் சுமார் 39 மாநிலங்களில் COVID-19 தொற்றின் புதிய அலை பரவி வருவதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் கூறுகின்றன. இருப்பினும் நோய் தொற்று ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை 2020ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் COVID-19 தொற்று முதலில் பரவியதிலிருந்து கடந்த மாதம் COVID-19 இறப்புகள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த நிலையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது.